அனைவருக்கும் வணக்கம். விபாசனா தியானத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். நான் வந்து 2வது வாட்டி அட்டன் பண்ணியிருக்கேன். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த பிளேஸ்க்கு போக முடியும். இது எங்கே இருக்குன்னா, சென்னையில் திருமுடி வாக்கத்தில் இருக்குது. நிறைய பிளேஸில் இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். விபாசனா தியான மையம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தா வரும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் போயிட்டு பயனடைகிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போகிறேன். மற்றபடி ப்ரொமோட்னா கிடையாது. இது வந்து 10வது நாள் எடுத்துக்கிட்ட வீடியோ. அது வரைக்கும் ஃபோனெல்லாம் கிடையாது. போகும்போதே ஃபோன் கொடுத்துட்டு போயிடணும். லேடிஸ் தனியாக ஒரு சைடு, பாய்ஸ் தனியாக ஒரு சைடு. பார்த்துக்கலாம் முடியாது. 10வது நாள் தான் பார்க்க முடியும். ஃபோனும் அப்போ தான் கொடுப்பாங்க. மற்றபடி யார்கிட்டையும் பேசக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது, குமிஞ்சு தான் போகணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் 3 மாதம் முடிஞ்சதும் உடனே அப்ளை பண்ணேன். அதுமாரி அந்த சூழலும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதுதான் எங்களோட தம்மா ஹால். இங்கே தான் நாங்கள் மெடிடேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பக்கோடான்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா ஒரு செல் கொடுத்துருவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருவாங்க. இங்கே தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். அங்கே காற்றெல்லாம் வராது, நிறைய வேர்வை வரும், நிறைய விஷயம் இருக்குது. இந்த பிளேஸ் தான், இதுதான் பக்கோடா சொல்லிட்டு. இங்கே ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 10 நாள் பேசாமல் இருக்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். எந்த ஒரு கான்ட்ராக்ட்டுமே இல்லாமல் நல்ல ஒரு அனுபவம். நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்கன்றது அவங்க எதுவும் சொல்லியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. 10 நாள் நம்ம அமைதியாக இருக்கும்போது நிறைய விஷயம் நம்மளே தெரிஞ்சுப்போம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுமாதிரி ஃபுட்டும் நல்லா இருந்துச்சு. காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவோம். 4:30க்கு மெடிடேட் போயிடுவோம். அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் மெடிடேஷன் பண்ணிவிட்டு 6:30க்கு நான் வந்துட்டு மார்னிங் சாப்பாடுனா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்து. இப்போது டைனிங் ஹால் காட்டுறேன். இதுதான் டைனிங் ஹால். எல்லாருக்குமே தனித்தனி பிளேட்டு நம்பர் வச்சுருவாங்க. நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம பிளேட்டை வாஷ் பண்ணி அங்கே வச்சிடணும். காலை சாப்பாடு வந்து 6:30க்கு, மதிய சாப்பாடு 11 மணிக்கு, நைட்டு சாப்பாடு கிடையாது. 5 மணிக்கு டீ, அப்புறம் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, பூரி, பாப்கார்ன் சொல்லிவிட்டு. அதுதான் நைட் சாப்பாடு. அதுவும் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. இது என்னோடய ரூம் நம்பர் 25. அழகாக இருக்கும். பெட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்ம போகும்போது அதை க்ளீன் பண்ணி கொடுத்துடணும். நம்ம கொடுக்கும்போது நல்லா க்ளீனாக இருக்கும். நல்லா கம்ஃபர்டபுளாக இயற்கை சூழல் எல்லாமே நல்லா இருந்துச்சு. 3 நாளைக்கு வந்து ஆனாபானா தியானம் வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஆனாபானா. அடுத்து 4வது நாள் வந்து விபாசனா சொல்லி தருவாங்க. லாஸ்ட்டு 10வது நாள் வந்து மெத்தா பாவனா சொல்லி தருவாங்க. ஆனாபானா அப்படின்னா மூச்சு கவனிக்கிறது. 3 டேஸ் வந்து மூச்சு மட்டும் கவனிக்கிறது. 4வது நாள் விபாசனா நம்ம உணர்ச்சிகளை கவனிக்கிறது. நம்மளுடைய உடம்புல என்னென்ன பண்ணுது உணர்ச்சிகள் அப்படி சொல்லிட்டு கவனிக்கிறது. 10வது நாள் வந்து மெத்தா பாவனா. எல்லாருக்கும் வந்து நம்மளுடைய எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லோரும் அமைதியாக இருக்கணும், அந்த மாதிரி மெத்தா பாவனா எல்லாருக்கும் வேண்டியது. உலக மக்கள் அனைவருக்கும், உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் அப்படி சொல்லிட்டு எல்லாமே மெத்தா பாவனா பண்ணுவாங்க. மெடிடேஷன் டைமிங் பார்த்திங்கன்னா காலைல 4 மணிக்கு எழுப்புவாங்க. மணி அடித்து தான் எழுப்புவாங்க. யார்கிட்டையும் பேசலாம் மாட்டாங்க. 4:30க்கு போனீங்கன்னா 6:30 வரைக்கும் மெடிடேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் சாப்பாடு பிரேக். 6:30க்கு சாப்பாடு. 8 மணிக்கு திரும்ப கூட்டு தியானம். 9 மணி வரைக்கும் 1 ஹவர் போகும். கூட்டு தியானம் மட்டும் ஒரு நாளைக்கு 3 வாட்டி, காலை மதியம் நைட்டு 1 ஹவர். அந்த 1 ஹவர் டைமில் வெளியே எந்திரிக்கவே கூடாது ஹாலை விட்டு. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அது ரொம்ப நல்லது. பி ஹாப்பி. மகிழ்ச்சியோடு இருங்கள்.